இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருவையானது திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்முடைய திரு அவையில் மொத்தம் 3 பேருக்கு பிறப்பு பெருவிழாவை நம்ம கொண்டாடுவோம். ஒன்று இன்னைக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழா. மற்ற 2 பேருடைய பிறப்பு பெருவிழா யாருதுன்னு சொல்ல முடியுமா? மாதாவும். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் பெங்களூரில் மினிஸ்ட்ரி பண்ணும்போது இதே மாதிரி திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவில் இதே கேள்வியை தான் நான் கேட்டேன். இன்னும் 2 பேருக்கு கொண்டாடுவோமே யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே தெரியல. பட் இருந்தாலும் நம்முடைய மக்கள், ஆட்டுப்பட்டியுடைய மக்கள் கேட்ட கேள்விக்கு சரியான விதத்தில் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவும் மரியாவும். வெரி குட். எந்த தேதின்னு தெரியுமா? டேட் சொல்வீங்களா? ரொம்ப சிம்பிள், அதான் சொல்லிட்டீங்க. அப்புறம் டேட் உங்களுக்கு தெரியாது. எந்த டேட் இருக்கும்? செப்டம்பர் 8 மார்ச்சா? செப்டம்பர் 8 டிசம்பர் 25. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். தேதி கரெக்டாக சொல்கிறீங்க, யாருக்குன்னு கரெக்டாக சொல்கிறீங்க. உண்மையிலேயே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி அந்த 2 பெயர்களுக்கும், அன்னை மரியாளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும், மூன்றாவதாக இன்றைய நாளிலே நம்முடைய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை நம்முடைய திருவையானது கொண்டாடுகின்றது. வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது கிடையாது. ஏன் திருமுழுக்கு யோவானுக்கு அந்த பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை முன் அறிவிக்கின்ற ஒரு இறைவாக்கினராக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். இவர்தான் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுவார். எனவே ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்வதற்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டவர்தான் திருமுழுக்கு யோவான். எனவே இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது 3 பாடங்கள். என்னவென்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது அவருடைய தாயிடமிருந்து, அவருடைய பெற்றோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, வயது முதிர்ந்த வயதிலும் கடவுள் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். இருந்த பொழுதிலும் ஒரு குருவாக, ஒரு ஆலயத்திலே பணியாற்றுகின்ற ஒரு குருவாக இருந்த பொழுதிலும் சக்கரையா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் இருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய தூதர் அவருக்கு, உன்னுடைய குழந்தை பிறக்கின்ற வரையில் நீ பேசாமல் இருப்பாய் என்று அவர்கள் சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். இன்றைய நாளிலே அந்த குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும் என்கின்ற பொழுது அந்த தந்தையானவர் ஒரு எழுது பலகையை கேட்டு அதில் யோவான் என்று எழுதுகின்ற பொழுது அவருடைய நா கட்டவிழ்ந்தது என்று நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை தந்தையானவர் கேட்காமல் இருந்த பொழுதிலும் அந்த தாயானவள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகின்றார்கள். காலங்கள் கடந்தோடினாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் முழுமையாக நம்புவேன் என்று அந்த வயது முதிர்ந்த வயதிலும் அந்த குழந்தையை அவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்றார். அதை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஃபாதர், நான் எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச ஃபாதர், எவ்வளவோ கஷ்டம், அந்தோனியார்ட்ட முட்டி போட்டு வேண்டுறேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டுது ஃபாதர். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எப்படிப்பட்ட நீங்கள் கேட்கின்ற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் உங்கள் வேண்டுதல்களையும் அவர் நிறைவாக உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இன்றைய நற்செய்தியிலே வயது முதிர்ந்த வயதிலும் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கென்று அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவராக இருக்கின்றார். நாம் அப்படிப்பட்ட ஒரு
ஒரு மகனாக, ஒரு மகளாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளை நாம் நம்புகின்ற பொழுது நிச்சயமாக என்னை படைத்த தேவன் என்னோடு இருக்கின்றார், நான் அவரிடத்திலே என்னையே முழுமையாக ஒப்படைக்கின்ற பொழுது, என்னையே நான் முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்து நான் கேட்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையை நான் நம்புகின்ற பொழுது நிச்சயமாக எனக்கு அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கைகள் நாம் இருக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, திருமுழுக்கு யோவான் தாழ்ச்சி நிறைந்த மனிதராக இருக்கின்றார். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவிக்கின்ற ஒரு இறைவாக்கினராக அவர் இருக்கின்றார். அவர் மக்களிடத்திலே சென்று மக்களுக்கு மனமாற்றத்திற்கான ஒரு வழியை அவர் ஆயத்தம் செய்கின்றார். அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார், அவர்களுக்கு போதிக்கின்றார், அவர்களை சந்திக்கின்றார். அப்படி சந்திக்கின்ற பொழுது மக்களானவர்கள் திருமுழுக்கு யோவானை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். திருமுழுக்கு யோவானிடம் செல்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையானதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் செல்கின்றார்கள். அவர் நினைத்திருந்தால் நான் தான் வருகின்ற மெசியா என்று சொல்லியிருக்கலாம். அப்படி அவர் மட்டும் சொல்லியிருந்தார் அப்படின்னா திருமுழுக்கு யோவான் எங்கேயோ இருந்திருப்பார். ஆனால் அவர் சொல்கின்ற வார்த்தை என்ன? இந்த இரண்டாம் வாசகத்திலே அருமையாக வாசிக்க கேட்டோம். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று அவர் தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். எனவேதான் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருக்கின்றார். எனவே அவருடைய வாழ்க்கையில் நம்மையே நாம் தாழ்த்தி கொள்கின்றோமா? தாழ்த்துறதுன்னா என்ன ஃபாதர்? எங்கள் பொண்டாட்டி எதனா சொன்னால் நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போகிறது தான் தாழ்ச்சியா? எங்கள் வீட்டுக்கார் எதனா சொன்னால் ரசத்தில் உப்பு இல்லை, சாம்பாரில் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அமைதியாக போகிறது தாழ்ச்சியா? அன்பார்ந்தவர்களே, ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அவையில் எப்பொழுதுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு கவிதை போட்டி மாதத்துக்கு ஒரு டைம் வைப்பார். எப்படி நம்ம ஸ்கூல்லலாம் மாதத்துக்கு ஒரு டைம் மிட்டம் எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவார், அவர் ஒரு கவிதை போட்டி ஒன்று வைக்கிறார். அதில் யார் வேணால் வந்து கலந்துக்கலாம். அப்படி வந்து கலந்துக்கும் போது ஒரு இளைஞர் வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. அவர் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டார். யாரெல்லாம் அந்த போட்டியிலே ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா யானை மேலே உட்கார வச்சு பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து ஒரே மேலதாளங்களோட அவர்களை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். அதுதான் வழக்கம். எனவே அந்த இளைஞர்களுக்கும் அப்படியே செய்கின்றார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அந்த இளைஞருக்கு ஒரே புகழ்ச்சி, தன்னை மிஞ்சிய ஒரு புகழ்ச்சி, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்தோடு அவன் அப்படியே யானை மேலே உட்காந்துட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு இறங்குறான். அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு பேருக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கிட்ட ஒரு வணக்கம் சொல்கிறான். அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியுது, நம்முடைய பிள்ளை வந்து ஒரு கர்வத்தோடு இருக்கிறான், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு கர்வத்தோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே எல்லாம் முடிச்சுட்டு போன உடனே அவங்க அப்பா அம்மா அந்த பையன்கிட்ட கேட்டாங்களாம், ஏன்பா நீ வந்து போட்டியில் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்வமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னான், ஆமாம்மா, என்னை மிஞ்சி வேறு யாருமே கிடையாது, அந்த போட்டியில் நான் தான் ஜெயித்தேன், நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகணத்தோடு அவன் சொல்கின்றான். அப்போது அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகலாக கண் முழிச்சு உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து கடவுள்கிட்ட உனக்காக நாங்கள் ஜெபித்தோம், அப்படிலாம் இருக்கும்போது நீ மட்டும்தான் ஜெயிச்ச அப்படின்னு சொல்கிறியே, இது எப்படிப்பா நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அன்பார்ந்தவளே, அந்த இளைஞனை போன்றுதான் ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நான் தான், என்னால் மட்டும்தான் முடியும், எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றோம். நாம் வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நாம் எங்கெல்லாம் இருக்கின்றோமோ, நாம் எங்கெல்லாம் செல்கின்றோமோ, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நான் தான், எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்கின்ற பொழுது அந்த நேரத்திலே நாம் தான் முட்டாளாக இருக்கின்றோம். திருமுழுக்கு யோவானுக்கு எல்லாம் இருந்தும் என்னை படைத்த தேவன் என்னோடு இருக்கின்றார், அவர் எனக்கு பின் வருவார் என்று தன்னையே தாழ்த்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் உயர்ந்த ஒரு இறைவாக்கினராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? தலகணத்தை விட்டுவிட்டு
ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகளாக, நமக்கு அனைத்தும் தெரிந்திருந்தாலும் தெரியாதவர்களைப் போன்று நாம் இருந்து கொண்டு மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, இன்றைய பிறப்பு பெருவிழாவிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய ஒரு பிறப்பானது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிறப்பாக இருக்கின்றது. அவருடைய பிறப்பை நாம் ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்தி கொண்டு அதனை நாம் ஒவ்வொரு ஆண்டிலுமே இந்த திருவிழாவை நாம் நடத்துகின்றோம். அவருடைய பிறப்பானது எதற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றது, அவருடைய பிறப்பினாலே நாம் இன்றைய நாளிலே என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்று ஒவ்வொரு ஆண்டுமே அந்த திருவிழாவை, அந்த பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்மளும் பிறக்கிறந்தான், ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படி இல்லாமல் நம்முடைய பிறப்பு இறக்கின்ற பொழுது நான் என்ன செஞ்சேன்? திருமுழுக்கு யோவான் பிறந்தார், இறந்தார், மறைசாட்சியாக மரித்தார், ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார், இன்று ஒரு மாபெரும் இறைவாக்கினராக நம் முன்னாடியே இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிறப்பானது இறக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்கின்றோமா? நாம் இறக்கின்ற பொழுது மற்றவருடைய மனதிலே நாம் செய்கின்ற நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு இறப்பினுடைய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதன் அந்த பிறப்பிலே அவன் நல்ல ஒரு பெயரை பெற்றுக்கொண்டு அந்த நல்ல ஒரு பெயரின் மூலமாக மற்றவர்களுக்கு உதவுகின்ற பொழுது, அந்த நல்ல பெயரின் மூலமாக மற்றவர்களுக்கு தேவையானதை அவர்கள் செய்கின்ற பொழுது, அவர்கள் இறந்த பிற்பாடும் அவர்கள் சொல்வது, அவர்கள் அப்படி செய்தார்கள், அவர்கள் நன்றாக இருந்தார்கள், மற்றவர்களோடு பழகினார்கள், தேவையானதை செய்து கொடுத்தார்கள், விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள், மன்னித்து நடந்தார்கள் என்று நம்மை பற்றி அவர்கள் நல்ல விதத்திலே சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய பிறப்பின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இறக்கின்ற பொழுது அவன் ஏதோ செஞ்சுட்டு போயிட்டாங்க, என்ன செஞ்சானே தெரியல, இறந்ததே ஒரு நல்லது தான், அப்படி என்று நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பிற்கு மற்றவர்கள் சொல்லக்கூடாது. நம்முடைய பிறப்பானது ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட நோக்கத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த நோக்கத்தின் மூலமாக இந்த உலகத்திலே நம்மால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு நான் மற்றவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து உரைக்க முடியுமா? அவர்களுக்கு என்னால் முடிந்த பொருள் உதவிகளை நான் செய்ய முடியுமா? மற்றவர்களை நான் மன்னிக்க முடியுமா என்று நம்மையே நாம் தீர்மானித்து கொண்டு இந்த நாளிலே நம்மையே நாம் இந்த பிறப்பின் முன் அடையாளத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவிலே இந்த 3 நிலைகளை நாம் கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் கடவுள் நிச்சயமாக எனக்கு கொடுப்பார், நான் முழுமையாக நம்புவேன், அவரே எனக்கு துணை என்று நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தன்னையே தாழ்த்தி கொண்டு நான் என்ற அகங்காரம் இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, நம்முடைய பிறப்பானது இறக்கின்ற பொழுது எந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனவே இந்த திருநாளிலே, இன்றைய பெருவிழாவிலே, திருமுழுக்கு யோவானுடைய அந்த பிறப்பு பெருவிழாவிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த 3 நிலைகளுக்காக தொடர்ந்து திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம்.